வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ற வார்த்தை, இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். அப்ப ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு விரும்புறார். நம்ம வீட்டுக்கு யார் யாரும் வருவாங்க, விருந்தாளிகள் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் உன் வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். நம்மளை படைச்ச இறைவன் இயேசு, வானத்தை பூமியை எல்லாவற்றையும் படைத்தவர் சொல்லுகிறார், நான் உன் வீட்டுக்கு என்ன பண்ணணும், வரணும். வர்றதுக்காக உள்ள உடனே அவர் வந்துடல, வாசற்படியில இருந்து என்ன பண்றாரு, அவர் கதவை தட்டுறாரு. வாசற்படியில இருந்து என்ன பண்றாரு, அவர் கதவை தட்டுறார். நம்முடைய ஆண்டவர் வலுக்கட்டாயமா என்ன பண்ண மாட்டார், உள்ள வர மாட்டார். வெளியில இருந்து தட்டுறாரு. அம்மா யாராவது இருக்கீங்களா, வீட்டை என்ன பண்ணுங்க, திறந்து விடுங்க, நான் உள்ள வந்து என்ன பண்ணணும், வரணும். வர்றது மட்டும் இல்ல, உன் வீட்டுல என்ன பண்ணணும், சாப்பிடணும். யாரு சாப்பிடுவா, உரிமையா இருக்கவங்க தான் வீட்டுல என்ன பண்ணுவாங்க, கை நினைப்பாங்க. அப்ப நம்மளை படைச்ச கடவுள் நமக்கு அவருக்கு ரொம்ப தூரம் இல்லை. அவர் சொல்றாரு, உன் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் உன்னோட நெருங்கினவரு. நீ என்னைய அனுமதிச்சா உன் வீட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், வருவேன். உன் வீட்டுல வந்து நான் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். உன் விருந்தாளியை போல நான் இருப்பேன், உனக்கு நான் கூடவே இருப்பேன் அப்படின்னு வாசல்ல இருந்து என்ன பண்றாரு ஏசப்பா, கதவு தட்டுறா. இன்னைக்கு அந்த வாசல் எதுனா, நம்முடைய இதயம் தான் அதனுடைய வாசல். இதய வாசலை இயேசு கிறிஸ்து வெளியில இருந்து என்ன பண்றாரு, தட்டுறார். இறைவன் இயேசு, அம்மா நான் உள்ளத்துக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். உன் வீட்டுக்குள்ள நான் என்ன பண்ணணும், வரணும். எனக்கு இடம் கொடுப்பியா, எதுக்கோ நீ இடம் கொடுத்துருக்கிய, நான் தான் வானத்தையும் பூமியையும் படைச்சவரு, நான் தான் தெய்வம், எனக்கு ஒரு இடத்த கொடுவேன் அப்படின்னு வாசல் என்ன பண்றாரு ஏசப்பா, தட்டுறார். தட்டி உள்ள வர்றார். நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தட்டின வாசல் கதவு தட்டினதுக்கு இடம் கொடுத்தோம். இடம் கொடுக்காத வர என் வாழ்க்கையில ரொம்ப ஃபெயிலியர், ரொம்ப தோல்வி, ரொம்ப பாவம், வயசுக்கு மிஞ்சின பாவம். உங்கள்கிட்ட சொல்றது என்ன, நான் மனம் திரும்ப சொல்ல முடியல. 5ஆம் கிளாஸ்ல ஒரு முஸ்லீம் பையனோட சேர்ந்தான். அவன் வந்துட்டு சிகரெட் எப்படி அடிக்கணும்னு ஒரு தடவை அடிச்சு பார்ப்பேன்னா சொன்னான். எத்தனாவது வயசுல, 5ஆம் கிளாஸ். அப்போ நான் போய் அவனோட போய் ஒரு சிகரெட் அடிக்க ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி போய் அடிச்சுட்டு 10 தடவையாவது பல்லு விளக்கி கொய்யா இல்லாத பயந்து வந்திருக்கேன் 5ஆவது படிக்கும்போது. அப்ப இதய வாசலை அவர் தட்டுனாரு. நாங்க இந்த மாதிரி சபைக்கு போற குடும்பம் தான். தட்டுனாரு, திறக்கல. 17 வயசுல தட்டும் போது என் இதயத்தை நான் திறந்து கொடுத்தேன், என் வாழ்க்கை மாறிச்சு. நீங்க நினைங்க, ஒரு 20 வயசுல சிகரெட் அடிக்கிறவன் செத்துருவான், 40 வயசுல. 10 வயசுல அடிக்கிறவன் எப்ப சாவான், நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இது நான் சும்மா ஒரு சாம்பிள் தான் எடுத்து விட்டேன். பாவியில் பிரதான பாவி நான். ஆனா ஏசப்பா இதய கதவை தட்டும் போது திறந்ததுனால இன்னைக்கு உங்களை விட நான் நல்லவன் கிடையாது. இந்த இடத்துல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கார். அப்ப ஆண்டருக்கு கதவை தட்டும் போது திறந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்க சந்ததி என்னவா இருக்கும், நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஏசப்பா என் இதயத்துக்குள்ள வாங்க, உங்க விருப்பப்படி நான் வாழ்றேன், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்கப்பா. படைச்ச இறைவா இயேசுவே, இனி உங்க விருப்பப்படி உங்க மனசு நோகாம நான் என்ன பண்ணுவேன், வாழ்வேன். உங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த பைபிளை நான் படிப்பேன், இந்த மாதிரி கூட்டங்களை நான் கலந்து கொள்வேன்னு நம்ம சொல்லி நம்மளை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு, வருவார். நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம குடும்ப கஷ்டங்கள்லாம் என்ன ஆகும், மாறும். நிச்சயமா கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட அதை உறுதியா சொல்றேன். அப்போ கதவை என்ன தட்டுறாராம், நம்ம என்ன பண்ணணுமா, திறக்கணும். இந்த கதவை திறக்கிறதுல மனசுல ஏத்துக்கிறது, வாங்க சாமி எங்க உள்ளத்துல குடிகொள்ளுங்க. அவர் கோயில்கள்ல இருக்கிறத விட சாமி நம்ம உள்ளத்துல இருக்கிறது தான் என்ன பண்றாரு, விரும்புறாரு. நம்ம உள்ளமே அவருடைய கோயிலா இருக்கு, நம்மளே அவருடைய ஆலயமா என்ன பண்றோம் இருக்கோம்.
கடவுள் கோயில் இருந்தா நம்ம எப்பயாவது பார்க்கலாம். ஆனா கடவுள் நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன பண்றாரு? எப்பவுமே நம்மளோட இருக்க அவர் விருப்பப்படுறதுனாலதான் இதோ வாசற்படியில இருந்து கதவை தட்டுகிறேன். எத்தனை பேர் திறக்க ஆசையா இருக்கீங்க விசுவாசிகளோ? இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட சொல்லித்தர, நம்மளோட ஐக்கியப்பட ஆண்டவர் நம்ம கதவை இன்னும் அவர் என்ன பண்றாரு? தட்டுறாரு. சில வாசலை திறந்திருக்கோம், சில வாசலை நம்ம என்ன பண்ணல, திறக்கல. அவருக்கு பரிபூர்ணமான இடத்த நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப தட்டுறாராம். அப்ப வேதத்துல ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுக்கு அடிக்கடி போனார் ஆண்டவர். அந்த வீட்டோட சூழ்நிலை என்ன, அவர் போனதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம இந்த பகுதியை என்ன பண்ண போறோம்? நிறைவு செய்ய போறோம். ஒரு குடும்பத்துல 3 பேர் இருந்தாங்க. 2 அக்கா, ஒரு தம்பி. மார்த்தாள், மரியாள், லாசர். இந்த 3 பேருக்கும் வயசு ஒரு இளம் வயசு தான். கல்யாணம் முடியல. அக்கா 2 பேருக்கு என்ன ஆகல, கல்யாணம் முடியல. தம்பி வாலிப பையன். இவங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. பைபிள் படி இவங்களுடைய அம்மா அப்பா முன்னாடியே இறந்துருக்கலாம் சின்ன வயசுல. இந்த ஒரு பையன் தான் அந்த குடும்பத்தை என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். இயேசு பைபிள்ல பார்க்கும்போது நிறைய வீட்டுக்கு ஒரு தடவை போவார், அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ரெஜிஸ்டர் ஆகலை, பைபிள் எழுதப்படலை. ஆனா அடிக்கடி ஒரு வீட்டுக்கு அவர் போனார்னா இந்த வீட்டுக்கு தான் போனார். ஏன் போனார்னு ஒரு கேள்விக்குறி வருது. ஏன் அடிக்கடி இந்த வீட்டுக்கு போகணும்னா, அந்த வீட்டில் அம்மா அப்பா இல்லை, தாய் தகப்ப இல்லாத ஒரு அனாத பிள்ளை. சும்மா கிடையாது. 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு பையனை வச்சு வாழ்றது சாதாரணம் கிடையாது. பொம்பளைகளுக்கு கல்யாணம், இந்த அக்கா தங்கச்சிக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இவன் தான் உழைச்சிட்டு வரணும். இவன் உழைக்க போயிட்டா 2 அக்காவுக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு இயேசு கிறிஸ்து எல்லார் வீட்டுக்கும் ஒரு தடவை போனதா தான் இருந்திருக்கு. ஆனா ஏசப்பா இந்த வீட்டுக்கு அடிக்கடி என்ன பண்ணாரு? போனாரு. ஏன் போனாரு? தாய் இல்லாதவர்களுக்கு ஒரு தாயா அவர் இருந்தார். இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை இப்படி ஏசப்பா உட்கார்ந்துருப்பாரு. அவங்க கீழே உட்கார்ந்து அவர் ஒரு அம்மாவா பார்த்து சொன்னாங்க. அவர் ஒரு இறைவன் இல்லையா? அவர்கிட்ட ஒரு அம்மாட்ட கஷ்டத்தை சொல்றது போல அந்த 2 பொம்பளை பிள்ளைங்களும் அந்த தம்பியும் கஷ்டத்தை சொன்னாங்க. அந்த கஷ்டத்தை நினைச்சு அவரு மனதுருகினார். அவங்களுக்கு உதவி செஞ்சார். தகப்பனா அவங்களுக்கு கூட இருந்தார். இவங்களுக்கு மூத்த அண்ணனா கூட இருந்தார். தாய்க்கு தாயா இருந்தார், தகப்பனுக்கு தகப்பனா இருந்தார். இவங்க எல்லாருக்கும் மூத்த சகோதரனா இருந்தார். ஒரு வீட்டுல மூத்த சகோதரன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். தகப்பன் இல்லாத வீடு. ஒரு மூத்த அண்ணன் வந்து தகப்பனுக்கு என்னது சமம். ஆனா மூத்த அண்ணன் இங்க இல்லை, மூத்த அக்கா தான் இருக்கு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த 3 பேருக்கும் மூத்த அண்ணனாவும் இருந்தாரு, அப்பாவா இருந்தாரு, அம்மாவா இருந்தார். அப்ப இந்த வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லும்போது அவர் வீட்டுக்கு வந்து ஆதரவா அந்த இயேசுப்பா இருந்தார். நல்ல ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இந்த தெய்வமாவது இறங்கி வந்து நான் உனக்கு அப்பாவா இருப்பேன், நான் உனக்கு அம்மாவா இருப்பேன், நான் உனக்கு அண்ணனா இருப்பேன்னு எந்த தெய்வமாவது நமக்கு இறங்கி வந்துச்சுன்னா இல்லை. நாங்க இதுக்கு முன்னாடி ரோமன் கத்தோலிக்கத்துல இருந்தோம், எந்த தெய்வமும் இறங்கி வரல. ஆனா இந்த இயேசுப்பா நம்ம குடும்பத்துக்கு தகப்பனா வந்தாரு, தாயா வந்தாரு, அண்ணனா வந்தாரு, சகோதரனா வந்தாரு. நம்ம கூடவே இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சரி, இவங்களுக்கு என்னவா இருந்தாருன்னா, முதலாவது இவர்களுக்கு ஆதரவாய் அவர் இருந்தார். அந்த வீட்டுக்குள்ள போய் அவர் என்ன செஞ்சாரு? அவரு ஆதரவு. இன்னைக்கும் எனக்கு யார் இல்லை, என் குடும்பத்துல நான் தனிமையா இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் இருக்கிறேன் மகளே. அல்லேலூயா. நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், நான் உனக்கு ஒரு சகோதரியா இருக்கிறேன், சகோதரனா இருக்கிறேன், உன் அண்ணனா இருக்கிறேன், உன் குடும்பத்துல ஒருத்தவனா நான் என்ன பண்றேன்? இருக்கேன். உங்க வீட்டுல அவர் வந்தாருன்னா உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா ஆறுதலா உங்க குடும்பத்துல இருப்பேன். யாரு இல்லைன்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. சொந்தங்கள் இருந்தும் பந்தங்கள் இருந்தும் எங்களுக்கு எந்த உதவி இல்லை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு உதவியா இருப்பேன், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன், நான் உனக்கு தகப்பனா இருப்பேன். உனக்கு யாரு இல்லைன்னு நினைக்காத, நான் உன்னோட கூட நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன். அல்லேலூயா. இவர் எப்படி இருந்தாருன்னு நான் சொன்னேன்ல, அதை நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். லூக்கா 10:38 ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். லூக்கா 10:38 என்ன சொல்லுது? அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். வீட்டிலே அவளை ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள்ங்கிற ஸ்திரீ இயேசுவை என்ன பண்ணிக்கிட்டாலாம்? ஏத்துக்கிட்டா. அதான் சொன்னேன், மார்த்தாள், மரியாள்,
லாசரு. அப்ப இந்த கிராமத்துக்குள்ள போறாரு. போகும்போது இந்த 3 பேருக்கு அம்மா அப்பா என்ன இல்லை. இந்த பிள்ளைய தவிச்சு நிற்கும் போது ஏசாமி தாண்டி போறாரு. ஏசாமி அந்த வீட்டை பார்த்துட்டாரு. அவருக்கு தெரியும்ல யாரு வீடு கஷ்டப்படுற வீடுன்னு. அவர் வீட்டை பார்த்துட்டாரு. இவங்க அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, பார்த்துட்டாங்க. இயேசுவை இவள் ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு ஏற்றுக்கொள்றதுன்னு அர்த்தம். நான் முதல்ல கேட்கணும், நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளணும். அப்ப இயேசு சொல்றாரு, நான் இந்த வீட்டுக்குள்ள வரவா? யார் வீட்டை பார்த்து கேட்கிறாரு? பணக்காரவங்க வீடையா, சந்தோஷமா இருக்கவங்களுடைய வீடையா? ஒரு குடும்பம் துக்கத்துல இருக்கு, அந்த வீட்டை பார்த்து கேட்கிறாரு, உன் வீட்டுக்கு நான் வரவா? இந்த சாமி தான் உங்க வீட்டுக்கு கதவை தட்டுறாரு, நான் உன் வீட்டுக்குள்ள வர்றேம்மா. ஆனா இவன் என்ன பண்ணிட்டா, ஏத்துக்கிட்டா. உள்ள வாங்க சாமி, எங்க வீட்டுக்குள்ள வாங்க. அப்பா இல்லாம அண்ணன் இல்லாம குடும்பத்துல சீரழிஞ்சு போய் தனிமையில வேதனைப்பட்டுக்கிருக்கோம், நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த வீட்டுக்குள்ள அவங்க ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏற்றுக்கொண்டதுனாலதான் அவங்களுக்கு ஆதரவா அவர் இருந்தார். நீங்க எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஏசப்பா உங்க குடும்பத்துல தலைவரா எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? உங்க தகப்பனா எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்கு அவர் ஆதரவா இருப்பார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு யாரா இருந்தாரு சொன்னேன்? ஆதரவா இருந்த தகப்பனாய், தாயாய், மூத்த சகோதரனாய் அவர் இருந்தார். இப்ப நம்ம குடும்பத்துல உங்களுக்கு உதவி செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். நீங்க தான் ஏத்துக்கணும். வாங்கப்பா, சரி வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் கஷ்டத்தை போக்குங்க அப்படி அவ கூப்பிடும் போது அவர் உள்ள வந்துட்டார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது அவர்களுக்கு நல்ல ஆதரவாய் இயேசு கிறிஸ்து இருந்தார். உங்க குடும்பத்துக்கு அவர் ஆதரவாய் இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னையில இருந்து ஏசப்பா தான் உங்களுக்கு ஆதரவு. மனுஷ ஆதரவுலாம் நம்மளை விட்டு என்ன பண்ணிரும், போயிரும். ஏசப்பா மட்டும் தான் நமக்கு ஆதரவா இருப்பார். அவரே உனக்கு ஆதரவு, அவரே நம்மை ஆதரிக்கிற தெய்வம். பைபிள் சொல்லுது, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் நீரோ என்னை சேர்த்துக்கொள்ளு. அப்பா அம்மா என்னை கைவிட்டாலும் நீங்க என்னோடு கூட இருப்பீங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஸ்திரீயானவள் ஒரு பெண்ணை பெற்றெடுத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு தாய், அப்பா வேற அம்மா வேற, புரிஞ்சுக்கணும். அப்பாவுடைய அன்பு கொஞ்சம் குறைவு தான். என்னை கேட்டா, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. ஆனா தாய் 10 மாசம் சுமந்து தன்னுடைய ஜீவனையே அதுக்கு உணவா கொடுக்கிறவ. பைபிள் சொல்லுது, அவ மறந்தாலும் அவ உலகத்திலே பெரிய அன்பு அம்மாவுடைய அன்பு. அந்த அன்புல உள்ள அவ மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், மறக்க. தாய் கூட ஒரு பிள்ளையை மறப்பாள், ஆனா நான் யாரை மறக்க மாட்டேன், உன்னைய மறக்கவே மாட்டேன். அப்ப அவர்களுக்கு ஆதரவா இருந்தாராம். நம்ம குடும்பத்துல இனிமே ஒரு தாயை போல அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். உங்க குடும்பத்துல நிச்சயமா இருப்பார். இந்த நாள்ல உங்களுக்கு உறுதியா உங்கள்கிட்ட சொல்றாரு, யாருமே இல்லைங்கிற நினைப்புல நீங்க போகாதீங்க. ஏசப்பா உங்களோட கூட இருந்து உங்களுக்கு ஆதரவா இருப்பார். ஹல்லேலூயா. 2வது பாத்தீங்கன்னா யோவான் 11:5 இன்னொரு ஏசப்பா இவங்களுக்குள்ள இன்னொரு முறையில இவர்களுக்கு உதவி செய்தார். என்னவா இருந்தாராம்? யோவான் 11:5 வாசிங்க சீக்கிரம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். 2வது ஃபர்ஸ்ட் எதுவா இருந்தார்? ஆதரவா இருந்தார், அன்பா இருந்தார். 2வது என்னவா இருந்தாரு? அன்பு வேற, ஆதரவு வேற. ஆதரவுங்கிறது எல்லாத்துக்கும் உதவியா இருக்கிறது. அன்புங்கிறது நம்மளை நேசிக்கிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. உண்மையான அன்புன்னு இன்னைக்கு பூமியில பாக்குற எல்லா அன்பும் ஒரு நாள் குறைஞ்சு போயிடும். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? கடைசி வரை உன்னைய பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களும் நம்மளை விட்டு பிரிவாங்க. தாயின் அன்பு மாறும், தகப்பனுடைய அன்பு மாறும், எல்லாமே மாறும். ஒரு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. நீங்க இதெல்லாம் யதார்த்தம் தான். மூத்தவங்க நீங்க இருக்கீங்க, ஒரு வீட்டிலேயே இருப்பாங்க. அதுல ஒரு பிள்ளை சொல்லும், அம்மா அவனை தான் ரொம்ப நேசிக்கிறாரு, என்ன பண்ணல நேசி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா சொல்லுவாங்க, நான் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நேசி. அவங்க நேசிக்கிற உண்மை. ஆனா இது பார்வையில ஏதோ ஒண்ணு அன்பு குறைஞ்சிருச்சு. இது எதிர்பார்த்த அன்பு இதுகிட்ட இல்லை. இது எதிர்பார்த்த அன்பு கிடைக்கல. அப்ப எல்லாரும் அன்பு, அம்மா அப்பா அன்பு எல்லாரும் மேலும் உண்மையா தான் செலுத்துறாங்க. ஆனா இந்த பிள்ளையுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த அன்பு இல்லை. அப்ப அன்பு குறைவா இருக்கிறது. அப்ப அன்பு நிறைவா எங்க கிடைக்குதுன்னா, ஏசப்பா மட்டும்தான் நமக்கு இந்த அன்பை. அன்புலைய பெரிய அன்பு தெரியும் என்ன தெரியுமா? ஒருத்தவனுக்காக உயிரை கொடுக்கறது தான் பெரிய அன்பு. சொல்லுங்க, ஒருத்தவனுக்காக
உயிரை கொடுக்கறது ஒரு அன்பு. அப்போ எங்கள் ஊரில் ஒருத்தவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி ஒய்ஃப் சின்ன வயசு தான், ஒரு கிட்னி என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. பாராட்டக்கூடிய விஷயம். அவர் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தார், இறந்துட்டாரு. என்னுடைய இன்னொரு கேள்வி, இன்னொரு கிட்னி அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க உயிர் என்ன ஆயிரும், போயிடும். இவங்க உயிரை தியாகம் பண்ணாலும், உயிரை தியாகம் பண்ணி என்ன பண்ண, இவங்க செத்து போயிடுவாங்க, அவங்கள பார்க்க முடியாது. அதனால அந்த இடத்துக்கு இறங்கி போக மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா மட்டும்தான் தன்னுடைய உயிரை முழுவதும் கொடுத்து உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அன்பிலேயே பெரிய அன்பு யாருடைய அன்பு? இயேசுடைய அன்பு. ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார்? நம்ம செஞ்ச பாவத்துக்கு, சின்ன வயசுல இருந்து நம்ம பண்ண பாவம், ஜென்ம பாவம், கர்ம பாவம், இது எல்லா பாவத்துக்கும் நம்ம நரகத்துக்கு போகணும். நம்ம பாவத்தை மாற்றி ஒரு ஆள் ஏற்றுக்கிட்டா நம்ம நரகம் போகாமல் சொர்க்கத்துக்கு போகலாம். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, முடிவு பண்ணுறாரு, இந்த மனுஷ பிள்ளைகளையெல்லாம் நான் காப்பாற்றணும், இவங்கெல்லாம் நரகம் போகக்கூடாதுன்னா ஒரே ஒரு வழி, இவங்க பண்ண பாவத்துக்கு நான் பேசாமல் தண்டனை என்ன பண்ணிடணும், அனுபவிச்சிடணும். அந்த தண்டனை என்னன்னு சூஸ் பண்ணும்போது அந்த நாட்களில் இப்போ இருக்கிற தூக்குத்தண்டனை மாதிரி அந்த நாட்களில் சிலுவையில் அறையிறது தான் தண்டனை. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, மனுஷர்ல பிறந்த எல்லாருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து சிலுவையில ரத்த சிந்தி உங்க தண்டனையும் ஏன் தண்டனையும் இயேசு சிலுவையில என்ன பண்ணினார். உலகத்திலேயே பெரிய அன்பு என்னது? இயேசு கிறிஸ்துடைய அன்பு. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் மரியாள் மேலும் மார்த்தாள் மேலும் லாசரு மேலும் மிகவும் உலகத்திலேயே பெரிய அன்பு இயேசுனுடைய அன்பு. உங்க மேல அவர் மிகவும் அன்பா இருந்தார், அதை உறுதி செய்தார், ஜீவனை கொடுத்தார். நம்ம உயிரை, அவர் உயிரை உங்களுக்காக கொடுத்தார். பைபிள் சொல்லுகிறது, உயிரை கொடுத்து இறந்து போய் 3வது நாள் உயிரோட நிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வார். ஆமே. நம்மளை விட்டு எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பிரிந்து போவார்கள். ரொம்ப நேசிச்சிருப்பீங்க, அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் ஏசப்பா மட்டும்தான் கடைசி வரை வருவார். நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கடைசி வரை வருவார். நான் 17வது வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இந்த இதய வாசலை திறந்தேன்னு சொன்னேன்ல, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை எவ்வளோ அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாலும் அவர் என்னை விட்டு விலகவே கூடவே வருது. கஷ்டங்கள்ல அவர் கூடவே வருது. எத்தனை ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு, ஆண்டவர் என் கூடவே இருந்தார். வர்ற வழியில் உங்களுக்கு திண்டுக்கல் தாண்டி வரும்போது ஒரு பெரிய டோல்கேட் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். பெரிய டோல்கேட் பஸ்லாம் நிற்கிற இடம். அங்கே நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த பஸ் நின்றுச்சு. அப்போ இந்த டோல்கேட்டில் வண்டி ஏறின நைட் டைம் ஒரு 10-15 வண்டி வரிசையாக நிற்கிது. இன்ஜினோட இறைச்சல் எல்லாம் கேட்கும். அப்போ டோர் திறந்து மூடுற வண்டி. நான் வந்துட்டு திறந்துச்சு, நான் கையை நீட்டி உள்ளே போனேன். உள்ளே போக கையை நீட்டுற உடனே கதவு அடைச்சி என் கை பஸ்ஸில், நான் வெளியில், எல்லா ஜன்னலும் அடைச்சிருக்கு. நான் கத்துற சவுண்டு யாருக்குமே கேட்காது. இன்ஜினோட இறைச்சல், ஆரன் சவுண்டு இல்லைங்க, என்னை யாரும் பார்க்கவும் இல்லை. கத்துறேன். நான் நினச்சேன் இதோட நம்ம உயிர் போயிடுச்சு. ஏன்னா அந்த பூத்தில் கம்ப்யூட்டரில் அடித்து காசு எடுப்பாங்கள்ல, இப்போ ஒரு 5 அடி தள்ளினோடனே அங்கே போய் என் உடம்பு முட்டும். அதுலேயே என் கையை அந்த தனியாக விழுந்து, அதில் மிஸ் ஆனாலும் ரோடு வழியே என் ஒத்து கையோடு இழுத்துட்டு போய் நான் என் உயிர் போகிற வரை சித்திரவதைப்பட்டு சாகிற மாதிரி என் பஸ்ஸுக்குள்ளே என் கை என்ன பண்ணுது, என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. கத்துற என்ன செய்யறேன்னு எனக்கு புரியல. ஜன்னல் வழி எவனுக்குமே சவுண்டு கேட்கல. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போதும் அன்பா இருக்கிற ஆண்டவர் அப்பொழுது என்னோட இருந்து கதவு குறிப்பிட்ட சவுண்ட்ல கதவு திறந்துச்சு. சட்டம் கையை எடுத்துட்டு உள்ள வண்டியில ஏறிச்சு. அதாவது கண்டக்டர் பார்த்துட்டு, அப்படி கை மாட்டி நிக்கிறேன்னு உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இப்போ சவுண்டெல்லாம் கேட்க அசால்ட்டா. நான் வேதனையில துடிக்கிறேன். வாக்குமேனில் ஒருத்தன் காதில் வச்சு ஒருத்தன் பாட்டு கேட்டுக்கு இருக்கான், ஒருத்தன் அங்கே இருக்கான். நம்மளை கண்டுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. படைச்ச இறைவன் மட்டும்தான் என்னை அந்த இடத்துல காப்பாற்றணும். யாரும் தம்பி பார்த்துன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் இந்த வழி கொஞ்சம் மாறும். ஒரு ஆளும் ஒரு வார்த்தை. மனுஷனை ஃபுல்லாக அன்னைக்கு தான் பார்த்தேன், எல்லாம் சுயநலவாதிகள். என்னை படைச்ச கடவுள் என் கருவில் அம்மா வயிற்றுல இருக்கும்போது என்னை தெரிஞ்சுக்கிட்ட கடவுள் தான் என்னை காப்பாற்றினாரு. இன்னைக்கு தெரியும், அன்னைக்கு தெரிஞ்ச அந்த ஆண்டவரை. இது மாதிரி பல சூழ்நிலை
பல சூழ்நிலையில ஆண்டவர் என்னை காப்பாத்தி இருக்கிறார். சும்மா வந்து ஏசப்பா கூட இருப்பாருலாம் சொல்ல, அவர் கூடவே இருக்கிறார். கூடவே தத்துரூபமா இருக்கிறது நான் பாக்குறதுனால உங்கள்ட்ட என்ன பண்றேன் சொல்றேன். அன்புலையே பெரிய அன்பு. நீ எங்க போனாலும் கூட வந்து உன்னை நேசிச்சு உன்னை காப்பாத்தி உன்னை விடுவிக்கிறவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பை உங்க உள்ளத்துல என்ன பண்ணிக்கிறணும், வச்சுக்கிறணும். என் உள்ளத்துல வாங்கப்பா அப்படின்னா உங்களை கடைசி வரை அவர் என்ன பண்ண மாட்டார். அவர் யார் அவர்கள் மீது அவர் மிகவும் அன்பா இருந்தார். உங்க மிகவும் என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்துல எல்லாரும் வைக்கிற அன்பை விட அவர் வைக்கிற அன்பு தான் பெரிய அன்பு. இப்ப உங்களை பார்த்து கேட்டா சொல்லுவாரு, உங்க அம்மா நேசிச்சதை விட நான் தான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லுவார். உன் புள்ள நேசிக்கிறத விட நான் உன்னை அதிகமா நான் தான் நேசிக்கிறேன். உலகத்துல நேசிக்கிற எல்லாருடைய அன்பை காட்டிலும் இயேசுடைய அன்பு மாத்திரமே பெரிய அன்பா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்ப நான் என்ன சொன்னேன்? அவர் ஆதரவா இருந்தார், அவர்கள் மேல் அன்பா இருந்தார். இப்ப உங்களுக்கு முக்கியமான இது, உங்களுக்கு எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சது, புதுசா வந்தவங்க கவனிங்க. அவங்க வீட்டுல எத்தனை பேர் சொன்னேன்? 2 பொம்பளை பிள்ளைய. இந்த 2 பொம்பளை பிள்ளை யாரு உழைக்கணும்? ஒரு நாள் வெளியில போனவன் உடம்பு சரியில்லாம வர்றான். உடம்பு சரியில்லாம போனவன் சரியாகும் பார்த்தா சரியாகாம கொஞ்ச நாள்ல செத்து போயிட்டான். யாரு? 2 பேருக்கு ஆதரவா இருந்த தம்பி செத்து போயிட்டான். இப்ப குடும்பம் என்ன நடுத்தரில் வந்து நிக்குது. நம்மள மாதிரி வயக்காட்டு வேலைக்கு டெக்ஸ்டைலுக்குலாம் அவ்வளவு வேலைக்கு போக முடியாது. யூத பெண்கள் வீட்டோடையே அடங்கி இருக்கு. தம்பி செத்துட்டான். இவன் கரை சேர்ப்பான், இவன் குடும்பத்தை காப்பாற்றுவான்னு நினைச்சா நோய் வந்து செத்து போயிட்டான். செத்து போனா 4 நாளா புதைச்சிட்டாங்க. ஏசு வருவாருன்னு பார்த்தாங்க. ஏசப்பாக்கு வேற இடத்துல ஊழியங்கள் இருந்துச்சு. ஆனா அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் சொன்னாரு, அவன் செத்தாலும் என்ன, நான் அவனை போய் என்ன பண்ணிடுவேன், உயிரோட எழுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மற்ற வேலைகளை பார்த்துட்டு கொஞ்சம் அவர் வெயிட் பண்ணார். இறந்தாச்சு, புதைச்சாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. உடம்புலாம் நாரி போச்சு. இன்னைக்கு மாதிரி ஐஸ் பெட்டிலாம் கிடையாதுல்ல. 2-3 மணி நேரத்துலேயே உடம்பு நாரிடும். 4 நாளாய் நாரி ஊழன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆர்கன்ஸ் உள்ள எல்லாமே உருகி கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. கெட்டு போன அப்படியே பொருளை போல அது இருக்கு. 4 நாள் கழிச்சு இயேசு வருகிறார். அக்கா காரி ஓடுறார். இயேசுவே, ஆதரவா இருந்தீங்களே, அன்பா இருந்தீங்களே, நம்பி செத்து போயிட்டான் சொல்லி அழுகிறா. நீங்க இருந்திருந்தா அவன் செத்துருக்க மாட்டானே. ஆண்டவர் அப்படியே அமைதியா இருந்தார். அவனை நான் உயிரோட எழுப்புவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தி ஓடி விடுறான். நீங்க இருந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டானே. 2 தங்கச்சியும் அக்காவும் அழுகே இருதயமே இவருக்கு வெடிச்சிருச்சு. எங்கடா வச்சிருக்கீங்கன்னு பாடின்னு கேட்டார். கல்லறைக்குள்ள வச்சு எல்லாம் மூடியாச்சு. 4 நாள் ஆச்சு. வெளியில நின்றார். அக்கா அழுகிறது, இன்னொரு அக்கா அழுகிறது. இவன் மேல அன்பா இருந்தது. இந்த குடும்பமே நடுத்தரில் நிக்கிறத பார்த்து ஒரு தெய்வம் கண்ணீர் விட்டுச்சுன்னா அது அன்னைக்கு தான். இயேசு கண்ணீர் விட்டார். குடும்ப சூழ்நிலை பார்த்து கண்ணீர் விட்டார். நீங்க நினைக்கிறீங்க நீங்க மட்டும் தான் அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களை படைச்ச கடவுள் அழுதுகிட்டு இருக்கு. இந்த சாமி மாதிரி எங்கேயாவது நமக்கு சாமி கிடைக்குமா? நமக்கு அன்பா இருந்த சாமி, ஆதரவா இருக்கிற சாமி, நம்ம அழுகும் போது நம்மோடு கூட அழுகிற தெய்வம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அழுது அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அழுதுட்டார். ஒரே ஒரு புள்ள இப்படி செத்துச்சு, இவளுக்குலாம் யார் இருக்கான்னு சொல்லி இயேசு அழுதுட்டார். அழுகிறது மட்டும் இல்லை, நம்மளோட நிறைய பேர் அழுதுட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அதுக்கு மேலே அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? நிறைய இடங்களுக்கு நாங்கள் போவோம், அழுகுவாங்க. அவங்க அழுகும்போது நமக்கு அழுக வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? முடிஞ்சா சின்ன உதவி செஞ்சுட்டு வரலாம். காலை ஃபுல்லாக அவங்கள நம்ம பார்க்க முடியாது, கடவுள் தான் பார்க்கணும். ஆனால் இவர் பார்த்து அழுதவர் யாரு? கடவுள், மனுஷன் இல்லை. அழுது மட்டும் இல்ல, அழுதுட்டு போகல. அழுது ஆண்டவர் சொன்னாரு, பாடி எங்க வச்சிருக்க? உங்க வச்சிருக்க, வா போ. போயிட்டு அவன் பேர் லாசரு, வெளியில நின்று கூப்பிட்டாரு. லாசருவே வெளியில வாங்க. செத்து போனவன் அப்படியே எந்திரிச்சான். இவன் சத்தத்துக்கு எப்படி அவன் எந்திரிச்சான்? உங்களுக்கு கேள்விக்குறி வரணும். இவர் சத்தத்துக்கு எப்படி எந்திரிச்சான்? உங்களுக்கு வரலாறுக்கு போறேன். ஒரு மண்ணை எடுத்து நம்மளை உருண்டையா பொம்மை மாதிரி படைச்சு நம்ம மூக்கில் ஊதி நமக்கு ஒரு பேர் வச்சாரு. அந்த வாயிலிருந்து பேசும்போது காற்று வருதா? காற்றுல தான் நம்ம பேசுறோம். காற்று தொண்டையில் படுறதுனால தான் குரல்ல இருந்து சவுண்ட் வருது. இதே சவுண்டு
காற்றா போய் தான் அன்னைக்கு மனுஷன்லயே மனுஷன் ஆதாம் என்ன பண்ணுச்சு, உயிரோட உண்டாக்குச்சு. அதே சவுண்டு செத்து போனவன லாசருவே வெளியில வாங்கின உயிரோட உயிரை கொடுத்த கடவுள் தான் செத்து போன யாருக்கு, லாசருக்கு திரும்ப உயிரை கொடுத்த. உங்க வாழ்க்கை செத்த நிலைமையில இருந்தாலும் இந்த சாமி நீங்க சொன்னீங்க வாழ்க்கையே முடிஞ்சிச்சு சாமி அப்படின்னு அழுவிய, அவர் உங்களோட அழுகுவார். அழுதவர் அடுத்த சொல்லுவார் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாத, உன் வாழ்க்கை திரும்ப புதுப்பிக்கப்படும் சொல்லி உயிராக்குறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு. லாசர்வே வெளியே வா, வெளியில வந்தான், உயிரை கொடுத்த. பாடியை சுத்தி கயிறை கட்டி வச்சிருப்பேன், வெள்ளை துணி வச்சு, மூக்குல பஞ்சு அதெல்லாம் வச்சு, இப்படியே வர்றான். டெட் பாடியா அப்படியே நகர்ந்துனே வர்றான். அதோட ஏசப்பாக்கில நிறைய பாஸ்டர்கள் இருந்தாங்களா, சீசர்ல அவங்கள பார்த்து சொன்னாரு, போய் டே கட்டா அவுத்து விடுங்க. ஏன் அவர் அவுக்க வேண்டியதானே, இவங்கள போய் என்ன பண்ணாரு, அவுத்து விட சொன்னார். அவுத்து விட்டாங்க பாருங்க, லாசர் அப்படியே முழுசா வெளியில வந்து. இன்னைக்கு ஏசப்பா யார் மூலம் தெரியுமா நமக்கு உதவி செய்வாரு, உங்க குடும்பத்துக்கு எங்களை மாதிரி இங்க வருவாங்கல்ல ஹென்ரி பாஸ்டர் மாதிரி, இங்க உள்ள சிஸ்டர் மாதிரி, இவங்க மூலமா தான் நமக்கு என்ன பண்ணுவார், உதவி. ஏசப்பா உயிராக்குனாரு, ஆனா கட்டா அவுத்து விட்டது யாரு? அப்போ உங்க வீட்டுல ஏதாவது பில்லி சுனிய கட்டு, நோயா இருக்குது பாஸ்டர், வியாபாரம் சரியில்லை அப்படின்னா நேர ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி எங்களை மாதிரி வெள்ளச்சட்டை போட்டு பாஸ்டர் வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் ஐயா கொஞ்சம் இந்த கட்டை என்ன பண்ணுங்க அவுத்து விடுங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. உங்க கட்டுகளை காத்தர் அவிழ்ப்பார். உங்க குடும்பத்துல பிரச்சனை இருந்தா அது அவிழ்க்கப்படும். பெல்லி சுனியை கட்டு இருந்தா அவிழ்க்கப்படும். எங்க வீட்டுல ரொம்ப நாள் பெல்லி சுனியை கட்டு, தொழிலே வாய்க்காது, வருமானமே இருக்காது. ஒரு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாரு, எங்க கட்டுகளை கத்தர் அறுத்தார். இன்னைக்கு எங்களுடைய 3 அண்ணனும் நல்ல வேலையில இருக்காங்க, கப்பல்ல வேலை பார்க்க, வெளிநாட்டுல இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க, ஊழியத்துல இருக்கேன். கட்டு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே முன்னேற முடியாது. இதை யார் அவுப்பார்னா இயேசு மட்டும் தான் அவுப்பாரு. யார் மூலம் அவுப்பாருன்னா ஊழியக்காரவங்க, இந்த பாஸ்டர்கள் மூலம் தான், சிஸ்டர்கள் மூலம் தான், சபை மூலம் தான் என்ன பண்ணுவாரு, கட்டை வைப்பார். அப்ப நோய் பேய் காய்ச்சல் பில்லி சுனியன்னா நீங்க தைரியமா சபைக்கு வந்து ஒரு ஜபத்தை என்ன பண்ணலாம் பண்ணிட்டு போனா நிச்சயமா உங்க குடும்பத்துல என்ன பண்ணுவார், ஆண்டவர் விடுதலைய வைக்கப்படக்கூடாது. நோய்னா என்ன பண்றோம், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் நிக்கிறோமா இல்லையா, ஐயா வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி அவன்கிட்ட போய் வைத்தது. இன்னும் உங்களுக்கு சொல்றேன், அம்மா மாதிரி இருக்க கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பிரசவம்னாலும் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட நம்முடைய சரீரத்தை உடம்ப பாக்குற அளவுக்கு ஒப்புக்கூட, ஏன்னா புல்ல நல்லா குறைக்கணும். அப்போ உங்க வாழ்க்கை சரியாகணும்னா சபைக்கு போறதுக்கு வைக்கப்படவே கூட. ஆஸ்பத்திரியில போய் நம்ம நிர்வாணமா ஒருத்தவன்ட்ட காமிச்சு நம்ம பிள்ளைய பெற்றெடுக்கிறோம். ஒரு ஆப்ரேஷன்னா சும்மாவா பண்ணுவாங்க. எங்க அம்மாவுக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணா சும்மா பண்ண மாட்டேன், எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு ஒரு கவுன் மாதிரி கட்டிட்டு வெளியில இருந்து கொண்டு போவாங்க. ஆனா உள்ள எந்த ட்ரெஸ்ஸுமே இருக்காது. ஒரு ஆம்பளை டாக்டர் தான் பார்ப்பான் வைத்தியம். நம்ம சரியானோம்னா எந்த லெவலுக்கு இறங்குறோம். உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கணும்னா ஒரு சபையில போய் ஜெபம் பண்றதுக்கு ஏமா வைக்க நமக்கு ஆண்டவர் நிச்சயமா அப்படி நீங்க போனீங்கன்னா உங்க குடும்பத்துல ஒரு விடுதலை என்ன பண்ணுவாங்க. அதான் ஒரு 5 நிமிஷம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் போய் ஒரு ஜெபம் பண்ணி இப்படி வந்தீங்கன்னா உங்க தொழில் நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளை என்னவா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அதுல நம்ம வைக்க மாட்டோம். நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நீ அங்க போன இங்க போனன்னு அவங்க சொல்லி நமக்கு என்ன ஆக போகுது. நம்ம முதல்ல என்னவா இருக்கணும், விடுதலையா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கும், நம்ம பசி நம்மளோட, நம்ம சரியா இருக்கணும். யாரும் அதுக்கு உடன்பட மாட்டாங்க. ஏசப்பா சொல்ற தாராளமா நான் உனக்கு ஆதரவா இருப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றவரை தேடி வரும்போது ஏசாமி உங்களுக்கு விடுதலை தருவார். என்ன பண்ணுவாரு, விடுதலைய. அல்லேலூயா. அப்ப இந்த இயேசுவை எத்தனை பேர் ஏத்துக்கிற போறீங்க? இந்த இயேசு எத்தனை பேர் வாசல் இப்ப கதவை தட்டுறாரு, எத்தனை பேர் உங்க உள்ளத்துல கூப்பிட போறீங்க? அவர் என்னவா இருப்பார், உங்களுக்கு ஆதரவா இருப்பார், அன்பா இருப்பார், அவர் உங்களுக்கு ஆறுதலாய் இருப்பார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். உங்க குடும்பத்துல வர்ற நாட்கள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்க வந்து யாரும் அழுகையோட கண்ணீரோட துக்கத்தோட போக கூடாது. உங்களோட ஏசப்பா கூடவே வர போறாரு. இன்னைக்கு ஏசப்பா உங்க கூடவே வருவேன்னு சொல்றாரு. உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவார், அவரு வந்துருவார். அவர் நிச்சயமா உங்களை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே ஜெபம் பண்ண என்ன ஜெபம் பண்ண போறீங்கன்னா, ஏசப்பா என் இதய வாசலை நான் திறக்கிறேன், நீங்க என் குடும்பத்துக்குள்ள வாங்க, என் மேல அன்பா இருங்க, எனக்கு ஆதரவா இருங்க, எனக்கு ஆறுதலா இருங்கன்னு சொல்லுங்க. எப்படி அந்த குடும்பத்துக்கு இருந்தாரோ உங்க குடும்பத்துக்கு அவர் நிச்சயமா இருப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சரி தம்பி.